கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஐ ஹோப் என்னோட இடத்துல இருந்து அப்பாவை நீ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். ஐம் கிளாட். டாடிக்கு இப்பவாவது புரிஞ்சுது யார் மேல நம்பிக்கை வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு. இப்ப ட்ரஸ்ட மட்டும்தான் நம்ம கையில ஒப்படைச்சிருக்காரு. அப்படியே அவரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சு இந்த வீட்டையும் சேர்த்து நாமளே எடுத்துக்கலாம். அப்பதான் மேல போய் சேர்ந்த எங்க அப்பாவோட ஆத்மா அங்கேயாவது நிம்மதியா இருக்கும். அப்பா, அப்படின்னா என் தாத்தாவோட ஆசை இந்த வீட்டை அடையிறது தானே? உன்னோட தாத்தா தேவா தாத்தாவோட 1 வயசுக்கு தான் பெரியவர். ஆனா எல்லா அதிகாரத்தையும் தேவாவோட தாத்தாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தை திரும்பவும் அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் நுழைஞ்சிருக்கேன். ஹலோ. ராதே ராதே சம்பந்தி. ராதே ராதே சம்பந்தி. மன்னிச்சிடுங்க, போன் ஏதோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நான் கேள்விப்பட்டேன் தேவாவும் விஷாகாவும் வெளிநாடு போக போறாங்கன்னு. ஆமா சம்பந்தி, நானே உங்ககிட்ட அவங்க வெளிநாடு போற விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்போ அவங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, திடீர்னு பொண்ணு அவ்வளவு தூரம் போறான்னா, தேவா 4 வருஷம் வெளிநாட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனோட கரியர், அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய சந்தோஷம் எல்லாமே அவனுக்கு வெளிநாட்டுல தான் இருக்குன்னு நினைக்கிறான். ஏதோ இந்த கொஞ்ச நாளாவது வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட இருந்தானேன்னு சந்தோஷப்படுறோம். என்னால் அவனை தடுக்க முடியாது சம்பந்தி. நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி. தேவா மாப்பிள்ள விருப்பப்பட்டு வெளிநாடு போறாருன்னா நாம அவரை தடுக்கிறது தப்பு இல்லையா? நாளான்னைக்கு நான் வேலை விஷயமா டெல்லியில இருந்து கிளம்ப போறேன். இப்ப நான் அர்ஜுனை தான் அந்த வேலைக்கு பொறுப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாங்க போறதுக்கு முன்னால நீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சம்பந்தி. சின்ன மருமகளும் வெளிநாடு போகும்போது நீங்கெல்லாம் வந்தா அவ கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம்ல? சரி, நான் அவசியம் வர்றேன். ராதே ராதே சம்பந்தி. ராதே ராதே. சம்பந்தி நம்மள முக்கிய வேலை ஆரம்பிக்கிறதா டெல்லிக்கு வர சொன்னாரு. அங்க போனா அப்படியே தேவ மாப்பிள்ளையும் விசாகாவையும் ஏர்போர்ட்டுக்கு போய் அனுப்பிட்டு வந்துடலாம். எப்படிங்க? நாங்கெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கெல்லாம் வீட்லயே இருங்க. பொண்ணோட புகுந்த வீட்டுக்கு அடிக்கடி போறது நல்லதில்லை. இருந்தாலும் இங்கிருந்து ஒருத்தர் கூட போகாம இருந்தா அதுவும் நல்லா இருக்காதுல்ல? யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்லாம இருக்கலாம், ஆனா நானே நிச்சயமா ஏதாவது செய்வேன். உனக்கு விசாகா மேல எவ்வளவு அன்பு பாத்தியா? ஆனா இந்த தாயத்தை நான் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா இந்த தாயத்தை நீயே உன்னோட கையால அவ கையில கட்டி விடணும். இல்லப்பா, நான் எதுக்கு? அம்மாடி, நீ இன்னும் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லை. இப்ப அவங்க வெளிநாடு வேற போறாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப நீ அவரை பார்க்க கண்டிப்பா அங்க வரணும். என்னடா என்ன சொல்ற நீ? இவ்வளவு அங்கெல்லாம் கூட்டு போக கூடாது. உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்தா நீங்க உங்க மௌன விரதத்தை விடுவீங்க. இதுக்கு என்ன காரணம்? ராதிகாவும் விஷாகாவும் தேவா மாப்பிள்ளையும் சந்திக்க கூடாது. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் சொல்லுவேண்டா. இந்த வீட்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இவ ஒத்திதான். போதும், நிறுத்துங்கம்மா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதைத்தான் செய்வேன். ராதிகா என் கூட டெல்லிக்கு வரத்தான் போற. வந்து விஷாகாவையும் தேவா மாப்பிளையும் வழி அனுப்ப போற. பார்த்தல, இந்த திருடி தான் அப்பனை மாய்மாலம் காட்டி மயக்கி வச்சிருக்கான். இந்த திருடி என் பேத்திய அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிக்காம விடமாட்டான்னு நான் சொன்னேன்ல. என் பையனுக்கு எதுக்கு எவ்வளவு நல்ல மாதிரி நடிக்கிறா? திருடி, மகா திருடி.